கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலைகளிலே உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் யோவான் சுவிசேஷகன் சொன்னதான ஒரு காரியம். அவர் சொல்லுகிறது மற்ற சுவிசேஷங்கள் எதுவும் சொல்லப்படவில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் தேவனிடத்திலே புதிய சிருஷ்டியாக பிறந்திருக்கும் பொழுது அவனுக்கு பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்கிறார்கள். இயற்கையில் முடியாது. சில நேரங்களை தவறி விடுகிறோம். ஆனாலும் நமக்குள்ளாக இருக்கிற ஒரு நல்ல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில நிரம்பி காணப்படுவோம் என்று சொன்னால் யோவான் சொன்னது நிச்சயமாக நடக்கும். தேவனால் பிறந்திருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஆனால் பாவம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அவரை விட்டு விலகி செல்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனால் பிறந்திருந்தாலும் கூட பல நேரங்களிலே நாம் விலகி செல்லக்கூடிய சூழ்நிலையில காணப்படுகிறோம். இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பின்படியாக தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்பொழுது நான் பாவம் செய்யக்கூடாது என்றுதான் சொல்லுகிறார். அதோடு கூட தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், கொள்ளாங்கான் நம்மை தொடான். அவன் தன்னை தேவனால் பிறந்த எவனும் தன்னை தானே காத்துக் கொள்ளுகிறான். அவனுக்குள்ளாக ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிறது. அந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷனில் அவன் பத்திரமாக வாழ்கிறான். அவனை பொல்லாங்கு தொட மாட்டான். விசுவாசம்னா அவன் கிட்ட வரமாட்டான். இயற்கையில் பார்க்கும்பொழுது என்னுடைய நடைமுறையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் போகும்பொழுது இதெல்லாம் நினைச்சு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் கூட வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படியாக பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் நம்மை தொடான். பொல்லாங்கன் உங்களை தொடமாட்டான். உங்களை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. நம்ம தான் பல நேரங்களில் நம்முடைய அவிசுவாசத்தினாலும் அவர் மீது வைக்கிற நம்பிக்கை குறைவினாலும் அவரை விட்டு விலகி போகிற வேளையில் நாம் இந்த காரியங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். உங்களுக்கு எனக்கும் பாதிப்பு வராதபடிக்கு பொல்லாங்கன் நம்மை தொடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனாலே பிறந்தவர்களாக எல்லா நேரங்களிலும் 24 மணி நேரமும் அந்த சுய உணர்வோடு கூட இருப்போம் என்று சொன்னால் ஒரு காலத்திலும் நாம் தவறு செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். ஆகவே நாம் மிக ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த நேரத்தில் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், யோவான் சொன்னதுதான் மிக முக்கியமானது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆகவே இந்த நாளில் மிக ஜாக்கிரதையாக இருப்போம். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து இதை அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவருக்கு இன்னும் உண்மையாக இருப்போம். ஆகவே நம்மை தேவன் பொல்லாங்கன் தொடாமல் இருக்க ஆண்டவரத்தில் எந்நேரமும் வேண்டி அவரை சார்ந்து ஜீவிக்கும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னதே, அந்த கிருபையின்படியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பொல்லாங்கன் தொடக்கூடாத இடத்துல உங்களை வைத்திருக்கிறார். ஆமென்.